தொலைபேசி வாயிலாக எமது தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. அதிமுகவின் அவசர பொதுக்குழு கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக வர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது குறித்து உங்களுடைய பார்வை திரு ரங்கராஜ் பாண்டே? நம்முடைய பார்வையை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம ஒரு ஊடகவியலாளரா நம்ம செய்தியை மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கருத்து சொல்றதுக்கு அரசியல் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படிங்கிறதா ஒரு செய்தியாளரா நம்ம சொல்லக்கூடிய. நம்ம ஏற்கனவே முதல் நாள் சொல்லிட்டு இருந்தது போல அதிமுகவுடைய பொதுச் செயலரா சசிகலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே சொன்ன விஷயம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து அவைத்தலைவர் திரு மதுசூதனிலிருந்து அத்தனை முக்கியமான பிரமுகர்களும் சர்ச்சையை ஏற்படுத்துவாங்களோ அப்படின்னு சந்தேகிக்கப்பட்ட அரசியல் பார்வையாளர்களும் பிற கட்சிகளாலும் ஊடகங்களால் சந்தேகிக்கப்பட்ட திரு செங்கோட்டையன், திரு பீட் பாண்டியன், திரு பண்டூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயம் சசிகலா தலைமையை ஏற்கிறோம் அப்படிங்கிறதா அவரே நேரடியாக போய் சொல்லியிருந்தாங்க. பேட்டியில் அவரை கொடுத்திருந்தாங்க. இது எல்லாரும் ஊரறிஞ்ச விஷயம். ஸோ அங்க இன்னைக்கு தேதிக்கு அங்க ஒரு வலுவான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தலைமையும் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை வேற யாரும் இல்லை இன்னைக்கு தலைமைக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய ஒரே ஆப்வியஸ் தேர்வாக திருமதி வி கே சசிகலா அவர்கள் இருக்கிறார். இது எதிர்பார்த்ததான் அரசியல் பார்வையாளருக்கு இதுல வியப்பு எதுவுமே கிடையாது. இதுல ஏதாவது தயக்கமோ தாமதமோ இருக்குமோ நினைச்சிருந்தாங்களே தவிர முறைப்படி நடந்ததுதான் நடந்திருக்கு. நம்ம இதுல வியக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல அவங்களுடைய தீர்மானத்துல ஒரு முக்கியமான வரி சொல்லப்படுது. அவங்க ஜெயலலிதா அவருடைய அந்த தீர்மான வரியை நான் படிக்கிறேன். ஒரு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதல்களை நினைவில் கொண்டு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுடைய தலைமையின் கீழ் விசுவாசன பணியாற்ற உறுதியேற்றல் சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த காலங்கள்ல இருந்தே அவங்கள சின்னம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க சசிகலா. கட்சி தொண்டர்கள் அவங்க தொடர்ந்து அதே கணக்குல இப்ப அவருக்கு பிறகு அவருடைய அடையாளம் காட்டுறது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய பொதுவாளரை ஏற்று அவருடைய தலைமைக்கு நாங்கள் விசுவாசமா இருப்போங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகளா இருக்கக்கூடிய தீபா நேற்று அந்த நான் இப்போதைக்கு நான் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு பிறகுதான் என்னுடைய முடிவெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்க. புதுலாம் நடக்கட்டும், கட்சியில எனக்காக இந்த மாதிரி எல்லாருமே என்னுடைய பணத்தெல்லாம் போட்டு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் ஹோல்டு பண்ணுவீங்க, நம்ம அடுத்தடுத்த கட்டமா என்ன நடக்குற பார்த்துட்டு நான் செய்வோம், உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் அடுத்த கட்டமா ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி நிலைமை வந்தது. ஆனா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், தீபா அவர்கள் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் கிடையாது அப்படிங்கிற ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் ஒரு பதவிக்கு போட்டியிடவே முடியாது. அவங்க குடும்பத்தில் இருந்தாங்களே தவிர அவங்க அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினரா தீபா அவர்கள் இல்ல. ஸோ அவங்க பொதுச்செயலாளர் பதவிக்கு மற்றதுக்கு போட்டியிட வாய்ப்பு இல்லை. சசிகலா புஷ்பா தான் சின்னதா ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினாங்க. அவங்க ஒரு போட்டிக்காக முயற்சி பண்ணாங்க. அது நியாய தர்மத்தை மீறி அங்க தாக்குதல் நடந்ததை நம்ம பாக்குறோம். அவங்க கடுமையான பிரச்சனை எல்லாம் உள்ளானது. தொண்டர்கள் 2 பேர்களும் மோதலாம் ஏற்பட்டது. அதனால அவங்களும் போட்டியிடல. ஸோ இன்னைக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போல சசிகலா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், மாவட்ட மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஆவோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் முக்கியமான பிரமுகர்கள்ட்ட அவங்க தொடர்ந்து தொலைபேசி வாயிலாகவும் நேர்லயும் ஏற்கனவே முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆப்ஷன்ஸ்ல ஜெயலலிதாவுடைய இல்லாத தன்மையில அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போது, அவங்க எப்படி வழிநடத்த போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். சசிகலாட்ட இதற்கு முன்னாடி பழக்கம் இல்லாத நிறைய நிர்வாகிகள், அவங்களுடைய பத்தின நேரடியான தொடர்பு இல்லாதவங்க நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க எப்படி செயல்படுறாங்க பார்ப்பாங்க. இதை தாண்டி ஊடகங்கள் பற்றியில் அவங்க எப்படி பழகுறாங்க, பொதுமக்கள் எப்படி அவங்க சந்திக்கிறாங்க, எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள், வரவேற்புகள், பாராட்டுதல்கள், இந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க, பல்வேறு கட்டம் நிறைய சவால்கள் இருக்கு.